எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பிளஸ் ப்ரோக்ராம் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நானும் அனியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரேசாங்குடி ஆரம்பிச்சிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரா ப்ரே சாங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்சென்ட் ஆக்ஷன் பண்ணலாமா? Yes. Wonderful. Oh oh. Whoa oh oh oh. Whoa oh oh. Right side. Whoa oh oh. Left side. Whoa oh oh. Twinkle, twinkle, shining star, Jesus ain't the superstar. Twinkle, twinkle, shining star, Jesus ain't the superstar. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. நீங்க சொல்லுங்க. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. என்ன வந்தாலும், கவலை வந்தாலும், பயங்கள் வந்தாலும், தோல்வி வந்தாலும், வியாதி வந்தாலும், கவலை வந்தாலும், பயங்கள் வந்தாலும், தோல்வி வந்தாலும், வியாதி வந்தாலும், நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. நீங்க சொல்லுங்க. கம் ஆன். நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. ஓ ஓ பாடலாமா? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நண்பனானீரே சொல்லலாம். நண்பனானீரே நன்மை செய்தீரே, பாதை காட்டியே பாதுகாத்தீரே. நண்பனானீரே நன்மை செய்தீரே, பாதை காட்டியே பாதுகாத்தீரே. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. One more time. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. ஓ ஓ ஓ ஓ ஓ. Come on. ஓ ஓ ஓ. Ready up. ஓ ஓ ஓ. Super. ஓ ஓ ஓ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நின்றுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாரும் இயேசுப்பா வர்ஷிப் பண்ணலாமா?
நம்ம இப்போ ஸ்டோரி கேட்க போகிறோம். என்ன டாபிக்கில் ஸ்டோரி கேட்க போகிறோம்? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதினால் வரும் ஆசீர்வாதங்கள்ன்ற டாபிக்ல ஸ்டோரி பார்க்க போறோம். போய் பார்க்கலாமா? இப்போ நமக்கு ஸ்டோரி சொல்ல ஜெஃப்ரி அண்ணா ரெடியா இருக்காங்க. பிரைஸ் லார்ட் குட்டீஸ், மீண்டுமா இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் அண்ணா உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாரம் பிளஸ் ப்ரோக்ராமில், அதுவும் இந்த பைபிள் ஸ்டோரி செக்ஷனில் யாரோட கதையை பார்க்க போகிறோம்? எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பர்சனோட கதையை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வேகமாக வசனத்தை படிச்சிடலாம். எல்லாத்துக்கும் அண்ணன் வசனத்தை கண்டுபிடிக்கிற அந்த டைமுக்குள்ளே நீங்களும் ஓடி போய் உங்களோட பைபிளை எடுத்துகிட்டு வந்துருங்க பார்ப்போம். எல்லாரும் பைபிளோடு தான் இந்த பிளஸ் ப்ரோக்ராமுக்கு உட்காந்துருப்பீங்க. ஓகே, ஒருவேளை நீங்கள் பைபிள் இல்லாமல் இந்த பிளஸ் ப்ரோக்ராம் கவனிச்சிட்டு இருந்தீங்க, ஓடி போய் எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். வெரி குட், எல்லாரும் கையில் பைபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் சேர்ந்து அண்ணன் கூட எரேமியா 17வது அதிகாரம், ஓகே, 7ஆம் வசனம், இதான் அண்ணன் கூட சேர்ந்து வாசிக்க போறீங்க. ஓகே, எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். ஓகே, அண்ணன் கூட சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓகே, இன்னும் ஒரு வாட்டி அண்ணன் வாசிக்கிறேன், அண்ணன் கூட சேர்ந்து வாசிங்க. ஓகே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓகே, ரைட். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானா? அது எப்படி நம்பிக்கை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒருத்தரோட கதையை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யார் அந்த ஒருத்தர் அப்படின்னா, தாவீது அப்படின்னு பைபிள்ல ஒருத்தர் இருக்காரு. ஓகே, தாவீது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பைபிள்ல இருக்காருல்ல, கிங் டேவிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த டேவிட் கிங் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஓகே, சூப்பரான சம்பவம். ஓகே, எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம், இருந்தாலும் இன்னொரு வாட்டி அந்த கதையை நம்ம கவனிக்க போறோம். ஓகே, அப்படி இருக்கிறப்போ சவுல் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவை வந்து பெலிஸ்தியர்கள், இந்த சவுல் அப்படின்றவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களோட ராஜாவா இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து பெலிஸ்தியர் சார்பா கோலியாத்துன்னு சொல்லி கிட்டத்தட்ட 9 அடி ஹைட் உள்ள ஒரு ஆள். ஓகே, அந்த கோலியாத் வந்து இந்த சவுல் ராஜா கிட்ட சவால் விடுறாரு. ஓகே, உங்க சார்பா ஒருத்தரை என்கிட்ட வந்து சண்டை போட சொல்லுங்க, நானும் அவங்க கூட சண்டை போடுறேன். ஓகே, யாரு ஜெயிக்கிறாங்களோ இன்னொருத்தங்க வந்து ஜெயிச்சவங்களுக்கு அடிமை, அந்த கூட்டமே ஜெயிச்ச கூட்டத்துக்கு அடிமை அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் பார்த்தா 9 அடி இருக்கிறாரு. ஏதாச்சும் போர் கீருன்னு வந்தா கூட சும்மா சண்டை போட்டு அந்த மாதிரி ஜெயிச்சிடலாம். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது? 1 to 1 வா என் கூட அப்படின்னு சொல்லி கோலியாத் வந்து கூப்பிடுறான். அப்படி கூப்பிடுறப்போ ஆப்போசிட்ல இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒருத்தர் கூட ரெடியா இல்லை. ஓகே, எவ்வளோ பெரிய படை வச்சிருப்பாரு அவரு. அந்த படையில இருக்கிற ஒருத்தர் கூட, நான் வந்து கோலியாத் கூட 1 to 1 சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட ரெடியா இல்லை. இதை பார்த்ததும் இவருக்கு சவுலுக்கே பயம் வந்துச்சு. என்னடா ஒருத்தர் கூட ரெடியா இல்லையே போய் சண்டை போடுறதுக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கிற நேரம் இந்த டேவிட்டுக்கு வந்து கோலியாத் வந்து என்ன பண்றான், இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறான். இதை பார்த்துட்டு டேவிடுக்கு செம கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன பண்றாரு, டக்குன்னு போய் சவுல் கிட்ட சொல்றாரு, நான் வந்துட்டு அந்த கோலியாத்தோட சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சவுலுக்கு சரியான, என்ன சின்ன பையனா இருக்க, ஒன்னைய எப்படி நான் அலோவ் பண்ண முடியும்னு சொன்ன உடனே டேவிட் சொல்றாரு, ஒரு முறை கரடி வந்துச்சு, இன்னொரு முறை சிங்கம் வந்துச்சு, என்னோட ஆடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்றதுக்கு, அதை ரெண்டையும் நான் தான் சண்டை போட்டு ஜெயிச்சேன். ஏன்னா ஆண்டவர் வந்து அவரோட இருந்தார் இல்லையா அப்பமும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குது. அதெல்லாம் இல்லை, இப்போ வேற யாராச்சும் தயாரா இருக்காங்களா? இல்லை, நான் ஒருத்தன் தானே வந்திருக்கேன், என்னைய சண்டைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சவுலுக்கும் வேற வழியே இல்லை, இந்த தாவீதை தான் அனுப்பி ஆகணும். சரின்னு சொல்லிட்டு இந்த தாவீதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி தாவீதையே அனுப்பலாம். ஆனால் அனுப்புறதுக்கு முன்னாடி இவனுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லான இந்த ஆர்மர்லாம் இருக்கு இல்லையா, யார் அடித்தாலும் உடையாத மாதிரியான ஆர்மர்ஸ்லாம் போட்டு அனுப்பி விட்றாங்க தாவீதை. ஓகே, பயங்கரமான ஆர்மர்ஸ் எல்லாம் போட்டுட்டு தாவீதால என்ன பண்ண முடியல, அந்த பட்டயத்தையே தூக்க முடியல. என்னடா இது நம்மளுக்கு மேலே வெயிட்டாக இருக்குது, லூஸாக இருக்குது, இது கலந்து ஓடுது, அது கலண்டு ஓடுது, என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த தாவீது சொல்றான், இது எதுவுமே எனக்கு வேண்டாம், என்ன இது எதுவுமே எனக்கு வேண்டாம், இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. அப்போ நீ எப்படி போய் சண்டை போட போற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த தாவீது வந்து சொல்றான், என்கிட்ட வந்து கவன் இருக்கு. ஓகே, அந்த கவனில் நான் ஒரு 5 கல் மட்டும் எடுத்துக்க போறேன்னு சொல்லி, என்ன கல், நல்லா ஸ்ட்ராங்கான கல், கூழாங்கல் இருக்கு இல்லையா, அந்த கூழாங்கல்ல ஒரு 5 கல் எடுத்து வச்சுக்கிறாரு. யாரு? தாவீது எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த கவன்னா இப்படி சுற்றி அடிப்பாங்க. ஓகே, ஸ்லிங் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த கவுட்ட கம்பெல்லாம் சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி
ஒரு ஸ்லிங் ஷாட் எடுத்துட்டு போருக்கு போறாரு. போனா கோலியாத் இவனை பார்த்து சிரிக்கிறான். என்னைய பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா, குச்சிலாம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் என்னை அடிக்கிறதுக்குன்ற மாதிரி கிண்டல் பண்றான் தாவீதையும். ஆனா அந்த தாவீது சொல்றான், எனக்கு நீ யாரை வேணாலும் பயன்படுத்தலாம், ஆனா எனக்கு உன்னைய பார்த்து பயம் இல்லை. நான் நீ உன்னோட அந்த போர் கருவிகளையும் உன்னோட உடம்போட பலத்தையும் இதெல்லாம் நம்பி நீ வந்திருக்கிற. ஆனால் நான் என்னை அனுப்பி வச்சிருக்கிற ஆண்டவருடைய நாமத்தினால உன் முன்னாடி நிற்கிறேன். ஓகே, நான் ஏசப்பா சார்பாக நான் இங்கே நிற்கிறேன். ஓகே, அவங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா ஏசப்பாவோட துணையோட நான் இங்கே நிற்கிறேன். அப்படி இருக்கிறப்போ நான் எந்த ஒரு டைம்லையும் உன்னைய பார்த்து பயப்பட மாட்டேன், வா சண்டைக்கு அப்படின்னு சொல்லி சண்டை ஆரம்பிச்ச உடனே இந்த தாவீது என்ன பண்ணுறாரு, அந்த கவனில் அந்த கூழாங்கல்ல ஒரே ஒரு கல்லை எடுத்து வச்சு வேகமா சுத்தி இந்த கோலியாத்தை நல்ல நெத்தி பெருசா இருக்கு இல்லையா, நெத்தியை பார்த்து ஒரு அடி. ஓகே, நல்ல நெத்தியில டம்முன்னு பட்டுட்டு இந்த கோலியாத்தை அடிச்ச அடியில பின்னாடி தானே விழணும், ஆனா முகம் குப்புற விழுந்துடுறானா. ஏன்னா ஆண்டவர் தாவீதோட இருந்து கோலியாத்தை பின்னாடியே அடிச்சு முன்னாடி தள்ளி விட்டார். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லயும் பயப்படுற மாதிரி சிச்சுவேஷன் நிறைய வரும். ஓகே, ஸோ அப்படி வர்ற டைமில் எந்த ஒரு டைம்லையும் நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இதுதான் எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, நம்ம நம்பிக்கையை கர்த்தர் மேலே வச்சுட்டு கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, பாக்கியவானா இருப்பானா. ஸோ நம்மளுக்கும் லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய எக்ஸாம், கஷ்டமான எக்ஸாமாக இருக்குது, இந்த எக்ஸாமை நான் எப்படி பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் நம்ம டக்குன்னு நம்ம தாவீதை தான் யோசிச்சுக்கணும். தாவீது தலையை தூக்கி கோலியாத்து இவ்வளோ பெருசானே இருக்கிறானே அப்படின்னு பார்க்கல, இன்னும் தலையை மேலே தூக்கி ஆண்டவர் பார்த்தான். அப்படி தானே, ஆண்டவரை பார்த்து இவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு முன்னாடி கோலியாத் நீலாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ பெரிய ஆண்டவர் இருக்கிறப்போ இவ்வளோ சின்ன கோலியாத் என்ன ஆக போகிறான் அப்படின்ற மாதிரி தானே பார்த்தாரு. ஸோ அதே மாதிரி தான் எப்பயுமே பிரச்சனை நம்மளுக்கு முன்னாடி வருது அப்படின்னா பிரச்சனையே தலையை தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பிரச்சனையும் தாங்கி அண்ணாந்து நம்ம மேலே பார்த்து ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஓகே, அப்படின்னா ஆண்டவர் அந்த டைமில் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருப்பார், நம்மளுக்கு பலனாக இருப்பார். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் எல்லாரும் உண்மையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி பயப்படுற மாதிரி சிச்சுவேஷன் வர்றப்போ பயப்படுறீங்களா இல்லை ஆண்டவரை நினைக்கிறீங்களா? ரைட்டா, நீங்கள் ஆண்டவரை நினைக்கிறீங்கன்னா யூஆர் ஆன் த ரைட் ட்ராக், சரியான ஒரு பாதையில் இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. இல்லைனா ஓகே, டக்குன்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த ஒரு வசனத்தை வாசிங்க, அண்ணன் கூட சேர்ந்து லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வாசிக்க போகிறோம். ஓகே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ், காட் பி வித் யூ ஆல், பை பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். போய் பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆப்ஜெக்ட் லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கீதம் 41:1 அந்த வசனத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஸோ இதுக்கு என்ன ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்டோட ஈரல், கோட்டோட ஒரு லிவரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்க்குறது ஒரு ஆட்டோட ஈரல். ஸோ மனுஷங்க ஈரல் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஈரலுக்கு இந்த லிவருக்கு நிறைய தன்மைகள் இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா டீடாக்சிஃபையிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இந்த நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன், சரிங்களா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய பொருளில், இப்போ பேக்ட் ஃபுட் சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பொருளில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம பிளட்டில் போய் கலந்துடுது. பிளட்டில் போய் கலந்து அது ஒரு நச்சுத்தன்மையாக ஃபார்ம் ஆகுது. அது என்ன பண்ணுது, இந்த லிவர் அதை அப்சர்வ் பண்ணி அதை வாங்கி அது வச்சு அது சரி பண்ணி விடுது, சரியா? ஒருவேளை அது வாங்காமல் மற்ற ஆர்கன்ஸ்க்கு, கிட்னி, ஹார்ட், அதுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அந்த நச்சுத்தன்மை அதுங்களால பேர் பண்ண முடியாமல் அது என்ன பண்ணும், ரொம்ப கஷ்டப்படும், இமீடியட்டாக அந்த ஆர்கன் ஃபெயில் ஆகிடும். ஓகே, ஆனால் இந்த லிவர் என்ன பண்ணுதுன்னா மற்ற ஆர்கன்ஸை சேவ் பண்ணுறதுக்காக இது பத்திரமா எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குது. வாங்கி வச்சுட்டு அது ப்ராசஸ் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இது மற்ற ஆர்கன்ஸோட அந்த அந்த இயலாமையை எல்லாத்தையுமே இது சரி பண்ணி இது தன்னை தானே அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வாங்கி அந்த நச்சுத்தன்மையெல்லாம் வாங்கி அதை தன்னைத்தானே சரிப்படுத்திக்குது. ஸோ
கர்த்தர் இதுக்கு என்ன ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு தெரியுமா? இது மற்ற ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணுது இல்லை, அதனால இவ்வளோ டாக்ஸின்ஸ், இவ்வளோ நச்சுத்தன்மையை வந்து இது வச்சிருக்கிறதுனால இது வந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த லிவருக்கு உண்டு. அண்ட் இன்னொன்று என்னன்னா 90% ஆஃப் த லிவர் அது போனாலுமே அடுத்து அந்த 10% வச்சு திருப்பி வந்து அதால் வளர முடியும். இப்போ நீங்கள் பாருங்க, இந்த லிவர் வந்து இவ்வளோ போயிடுச்சு சரியா, இவ்வளவும் கட் ஆயிடுச்சு, இந்த 10% தான் இருக்குது, மித்த எல்லாமே போயிடுச்சுனாலுமே இப்படி கட் ஆயிடுச்சு, மற்ற எல்லாமே போயிடுச்சு, இவ்வளோதான் இருக்கு அப்படின்னாலுமே வந்து என்ன ஆகும்னா கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு growth இருக்கும் லிவருக்கு. ஸோ அது பாட்டுக்கு வளரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஏன் அந்த மாதிரி கடவுள் வந்து இப்படி ஒரு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கொடுத்துருக்காரு. ரீசன் மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் இது காப்பாற்றுது அப்படிங்கிறதுனால தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும், தன்னைத்தானே 10% லிவர் இருந்தாலுமே அது வந்து வளர்ந்துடும் சரியா. ஸோ இதே மாதிரி தான் நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். இப்போ நம்ம கிளாஸில் யாராவது ஒழுங்காக படிக்கிறதுக்கு முடியல, இப்போ நம்மளால் அந்த சப்ஜெக்டை நல்லா படிக்க முடியுது, நல்லா புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை அந்த பிள்ளைக்கு நம்ம வந்து கொஞ்சம் டீச் பண்ணலாம். டீச் பண்ணும்போது அந்த பிள்ளைக்கு புரியும். ஸோ அவங்க வந்து நல்ல மார்க் எடுப்பாங்க இல்லையா. அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணாத ட்ரெஸ், நமக்கு சின்ன ட்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ண முடியும். நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நம்மளோட நீட் டைமில் கர்த்தர் நமக்கு வந்து உதவி செய்வார், நமக்கு தேவை உள்ள விஷயங்களை வந்து கர்த்தர் கொடுப்பாரு. ஸோ குட்டீஸ், இன்னைக்கு ஆப்ஜெக்ட் லெசனில் நீங்கள் இந்த வசனத்தை பற்றி புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஆப்ஜெக்ட் லெசனில் நம்ம சந்திப்போம். Until then, bye. God bless you all. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஜெக்ட் லெசன் நல்லா இருந்துச்சா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க, நம்ம போய் மெமரி வேர்ஸ் படிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மெமரி வேர்ஸ் படிக்கலாமா? எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வர்ஸ் ஈஸியாக இருந்துச்சா? ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மெமரி வர்ஸ் படிச்சுட்டு வீடியோ எடுத்து ஸ்க்ரீனு தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஆனி, நெக்ஸ்ட் நம்ம என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம கிராஃப்ட் செக்மெண்ட் பார்க்க போகிறோம். போய் பார்க்கலாமா? ஹலோ குட்டீஸ், இந்த கிராஃப்ட் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நாம் சூப்பரான ஒரு ஃப்ளவர் தான் பேப்பர்லேயே செய்ய போகிறோம். அந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்துடலாமா? ஸ்மால் பிட் ஆஃப் green and yellow paper, purple or red paper, glue.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், கிராஃப்ட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படி தானே? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி சூப்பராக வரைஞ்சி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச குவிஸ் செக்மெண்ட் பார்க்கலாமா? ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நாம் போன வாரத்துக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், லாஸ்ட் வீக் பிளஸ்ஸின் தீம் என்ன? ஆன்சர், கர்த்தருடைய கட்டளைகள் மீது பிரியமாக இருப்பதினால் வரும் ஆசீர்வாதம். செகண்ட் கொஸ்டின், குளோரிந்தா அம்மையாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர், கோகிலா. தேர்ட் கொஸ்டின், பேழையை செய்ய கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? ஆன்சர், நோவா. ஃபோர்த்து கொஸ்டின், கர்த்தர் நோவாவை எந்த மரத்தால் பேழையை செய்ய சொன்னார்? ஆன்சர், கொப்பேர் மரம். கங்க்ராச்சுலேஷன் குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்களுக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட நேமையும் அதோட போன வாரம் உள்ள மெமரி வர்ஸை எங்களுக்கு நிறைய பேர் சொல்லி அனுப்பியிருக்கீங்க. அவங்களோட நேமையும் அதோட போன வாரத்துக்குள்ள ஆட்டை எங்களுக்கு நிறைய பேர் வரைஞ்சி அனுப்பியிருக்கீங்க. அவங்கள யார் யாருன்னு பார்த்துடலாமா? இன்றைய வார்த்தைக்கான மனப்பாட வசனம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112:1. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். இன்றைய வார்த்தைக்கான மனப்பாட வசனம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112:1. தேங்க்யூ. இந்த வார வசனம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112:1. Praise the Lord Jesus. Evangeline Mercy. Memory verse. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112:1. தேங்க்யூ. ஆன்சர் சர்ப்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதில் இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த வாரம் பிளஸ்ஸின் தீம் என்ன? செகண்ட் கொஸ்டின், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா யார்? தேர்ட் கொஸ்டின், கோலியாத்தை கொன்றது யார்? ஃபோர்த்து கொஸ்டின், கிட்ஸ் நம்ம ப்ளஸ் ப்ரோக்ராம் சைனிங் ஸ்டாரில் நிறைய மிஷினரிகள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படி தானே? குறிப்பாக இந்த திருநெல்வேலியில் ஊழியம் செய்த மிஷினரிகளில் 2 பேருடைய பேரை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக இருந்துச்சுல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போவுமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆன்சர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்தோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாப்பா சாங் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வலப்புறமா இடப்புறமா எப்பக்கம் நீ, செம்மறியா வெள்ளாடா யானி யானி, வலப்புறமா இடப்புறமா எப்பக்கம் நீ. நம்மை போன்று பிறரை நாளும் அன்பு செய்திட்டான்,
நல்ல சமாரியன் போல நாமும் நன்மைகள் செய்திடலாம். நம்மை போன்று பிறரை நாடும் அன்பு செய்திட்டால் நல்ல சமாரியன் போல நாமும் நன்மைகள் செய்திடலாம். செம்மறியா வெள்ளாடா யார் நீ யார் நீ, வலப்புறமா இடப்புறமா எப்பக்கம் நீ. செம்மறியா வெள்ளாடா யார் நீ யார் நீ, வலப்புறமா இடப்புறமா எப்பக்கம் நீ. வறியோரை கண்டு நன்மைகள் செய்தால் செம்மறியாகிடலாம். வலப்புறம் நின்று வாழ்த்துக்கள் பெற்று பரலோகம் சென்றிடலாம். வறியோரை கண்டு நன்மைகள் செய்தால் செம்மறியாகிடலாம். வலப்புறம் நின்று வாழ்த்துக்கள் பெற்று பரலோகம் சென்றிடலாம். செம்மறியா வெள்ளாடா யார் நீ யார் நீ, வலப்புறமா இடப்புறமா எப்பக்கம் நீ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோக்ராமோட நானும் அனியா உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம். Until